வணக்கம். எஸ்எஸ்சி ரீசெண்டா ஒரு அப்டேட் விட்டிருந்தாங்க. இந்த அப்டேட்ல 18 ஜனவரி 2025 நடந்த சிஜிஎல் டயர் 2 அதுவும் பர்ட்டிகுலரா ஷிஃப்ட் 2ல நடந்த எக்ஸாம 31 ஜனவரி 2025ல நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ரீசன் வந்து அந்த 18 ஜனவரியில டைப்பிங் டெஸ்ட் ஷிஃப்ட் 2ல எழுதின கேண்டிடேட் டெக்னிக்கல் கிளிச் இருந்ததுனால நாங்க வந்து மாத்தி வைக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஜிஎல் டயர் 2 சிலபஸ் படி 15 நிமிஷத்துல 2000 கேரக்டர் வந்து டைப் பண்ணும். இதுதான் வந்து கொடுத்தது. பட் அங்க போய் எழுதும்போது அது அங்க 2000 கேரக்டரா இல்ல. அது டைப் பண்ண போயிட்டே இருந்தது. 5000 கேரக்டருக்கு மேல இருந்ததா சில கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த 5000 கேரக்டர 15 நிமிஷத்துல டைப் பண்றது இம்பாசிபிள். அது மட்டும் இல்லாம ஸ்க்ரோலிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு சொல்றாங்க. அதாவது பெரிய பேசேஜா இருக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது கீழ நிறைய வந்தன பேசேஜ் வந்துட்டே இருக்கும். அப்படி அவ்வளோ ஒரு பேசேஜ்ல ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணும்போது எந்த இடத்துல பார்த்து டைப் பண்ணிட்டு இருந்தாங்களோ டக்குன்னு வந்து என்னன்னா அந்த ஸ்க்ரோல் பாரு வேற எங்கேயோ போயிருது. அதனால என்ன டைப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதை வந்து என்ன கவனிக்க முடியல. அந்த பேசேஜ வந்து ட்ராக் பண்றதுக்கு ரொம்பவே வந்து டஃபா இருந்துச்சு. இதெல்லாமே அந்த கேண்டிடேட் வந்து 18 ஜனவரியில எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் வந்து ஃபீல் பண்ணது. இப்ப இதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இது ஒரு மேஜர் இஷ்யூ. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக லாஸ்ட் 1 இயரா வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. டயர் 1 கிளியர் பண்ணி டயர் 2 போயிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க மனசளவுல வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அது நிறைய கேண்டிடேட் அப்கமிங் அடுத்த வர கேண்டிடேட்டுக்குமே வந்து மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கும். இது நடந்ததுக்கு அப்புறம் நிறைய கேண்டிடேட் எஸ்எஸ்சிக்கு வந்து அபிஷியலா வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னன்னா ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கா எடுத்துட்டு அதுக்கான ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சரி இது ஓகே. இது அந்த டேட் எழுதின கேண்டிடேட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ அப்கமிங்ல வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி சில ப்ராப்ளம் இருந்தது. அதை பத்தி எதுவுமே பேசல. அதாவது சிஜிஎல் டயர் 1லயே வந்து நிறைய ஸ்கேம் இருந்ததா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன ஸ்கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 டயர் 1 சிஜிஎலோட கட் ஆஃப் வந்து 152 யூஆர் கேண்டிடேட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கட் ஆஃப் சொல்லுவாங்க இன் ரீசன் இயர். லாஸ்ட் 5 இயர்ல இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் வந்ததே இல்ல. சரி கட் ஆஃப் தான் ஹையா இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு சைடு சில சென்டர் அதாவது நார்த் இந்தியால சில சென்டர்ல என்ன நடந்துச்சுன்னா ஒரு சென்டர்ல ஒரு 1000 பேர் எழுதுறான்னு எடுத்துக்கலாம். அதுல ஒரு ஷிஃப்ட்ல ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா அந்த 100 பேர்ல 15 டு ஒரு 16 கேண்டிடேட் கண்டினியூஸா என்னன்னா அவங்க ரோல் நம்பர் சிஜிஎல் டயர் 1ஓட ஆன்சர் சீட்ல இருந்தது. அப்ப என்ன சொல்லலாம் கண்டினியூஸா இருக்கானா அவங்க எல்லாருமே வந்துனா ஜெனியூனா தான் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டினியூஸா அப்படியே இப்ப ஒருத்தரோட கேண்டிடேட் ரோல் நம்பர் 1ன்னா அடுத்து 2, 3 இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பட் இதெல்லாம் ஒரு ஸ்கேமா இருந்துச்சு. இதை பத்தி எதுவுமே வந்து எஸ்எஸ்சி பேசல. அது மட்டும் இல்லாம எம்டிஎஸ்க்குமே வந்துன்னா சில ஸ்கேம் வந்து நடந்தது சொன்னாங்க. அது என்ன ஸ்கேம்னா பீகார்ல ஒரு சென்டர்ல வந்துன்னா ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சில கிளியர் ஆன கேண்டிடேட் ஆல் மாறுதலா புதுசா நியூ கேண்டிடேட்டுக்கு இவங்க எழுதி அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கேம் போனதா சொன்னாங்க. இதை பத்தியும் எதுவும் வந்து எஸ்எஸ்சி பேசல. அதோட சேர்த்து எம்டிஎஸ்க்கான ரிசல்ட் பத்தியும் பேசல. இவ்வளவு இஷ்யூ இருக்கும்போது சிஜிஎல் டயர் 2ல ஒரு இஷ்யூ மட்டும் வந்துன்னா ப்ராப்பரா எடுத்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எப்ப பேசுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இப்ப இருக்கிற ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட் டிஎன்பிசி தான் ஒழுங்கா வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஷெட்யூல் படி. அட்லீஸ்ட் எஸ்எஸ்சியாவது கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுலயும் நிறைய லூப் கோல்ஸ் இருக்கு. என்னதான் லூப் கோல்ஸ் இருந்தாலும் எஸ்எஸ்சி டெஃபினட்டா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. முயற்சி செய்வோம், முயன்று வெல்வோம்.